என் அன்பு குழந்தையே, உன் பிரித்யங்கரா இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்டாலன்றி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நன்மைகள் உனக்கு நடக்காமல் போய்விட வாய்ப்புகள் உண்டு. என் குழந்தையே, தற்கொலை செய்கின்ற எண்ணத்தோடு உன் வீட்டில் ஒரு பிள்ளை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. நான் பெயரை சொல்கிறேன், நீ அதனை தடுத்து நிறுத்து. இல்லை என்றால் நிரந்தரமாகவே இந்த உயிரை இழக்க வேண்டிய ஒரு நிலைமை உனக்கு வந்துவிடும். எதுவென்றாலும் நான் உனக்கு முன்கூட்டியே எடுத்துச் சொல்ல இருப்பதனால் நான் செல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய். நான் உனக்கு சொல்கின்ற அத்தனையையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய். உன்னை சுற்றிலும் உன் பிரத்யங்கரா உன்னை தேடி வருகின்ற இந்த காலங்களை நீ ஒருபோதும் விட்டுவிடாதே. உனக்கான நேரங்களை எப்பொழுதுமே நீ தொலைத்து விடாதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய். என் பிள்ளையே, உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு குழந்தை என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இது நீ சற்று தெளிவாகவே கவனிக்க வேண்டிய விஷயம் அல்லவா? என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? நம்மை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் நம்மை தேடி வருகின்ற சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையை நமக்கு என்னவாக மாற்றுகிறது என்பதில் நம் கவனம் இருக்க வேண்டும். நம்மோடு இருக்கின்றவர்கள், நம் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மனநிலையும் என்னவென்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எதையுமே கண்டுகொள்ளாமல் விடும் பொழுதுதான் இவர்கள் எப்படிப்பட்ட முடிவுகளை இந்த வாழ்க்கையில் எடுக்கிறார்கள், எந்த பாதையில் இவர்கள் பயணிக்கிறார்கள் என்று தெரியாமல் நாம் தவித்து விடுகின்றோம். இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி நமக்கு இந்த வாழ்க்கை மேலும் பல நல்ல முடிவுகளை தர வேண்டிய நேரம். உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த பிரத்யங்கரா எதற்காக உன்னோடு வருகிறேன், எந்த சூழ்நிலைகளினால் நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்பது உனக்கு நன்கு தெரியும் அல்லவா? உன்னை சுற்றி வந்து உன் வாழ்க்கையில் ஆட்டி படைத்த பல விஷயங்கள், உன்னை பாடாய்படுத்தி எடுத்த பல துன்பங்கள் என்று ஒவ்வொன்றும் உனக்குள் ஏற்படுத்திய காயங்களை நான் அறிவேன். இவை எல்லாமும் உனக்குள் நின்று ஏற்படுத்திய துன்பங்களை நான் அறிவேன். ஏறக்குறைய இந்த கஷ்டங்களை எல்லாம் நீ போதும் போதும் என்ற அளவிற்கு தாங்கிக் கொண்டாய். இதற்கு மேலும் என் பிள்ளையினால் தாங்கிக் கொள்ள முடியாது என்றுதானே இந்த பிரத்யங்கரா உன் வாழ்க்கைக்குள் வந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு விஷயம் உன் வீட்டில் நடக்கும் என்றால் அதற்கு நான் எப்படி சம்மதம் தெரிவிக்க முடியும்? அதை எப்படி நான் சரி என்று பார்த்து கொண்டு விட்டுவிட முடியும்? அதனால் இன்றே இதனை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றே இந்த விஷயத்தை பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென உன் அம்மா சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உனக்கு என்ன சொன்னாலும் அதிலிருந்து நீ எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு தேவையானதாக மட்டுமே இருக்க வேண்டும். அம்மா எதையுமே தெளிவில்லாமல் உனக்கு சொல்வதில்லை. தற்கொலை என்கின்ற இத்தனை பெரிய வார்த்தையை நான் உனக்கு சொல்கிறேன் என்றால் இது எந்த அளவிற்கு இப்பொழுது உனக்கு தேவையானது என்பதனால் உன்னை தேடி வந்திருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் சரியாக உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டி வரும் பொழுது அதில் நீ நிச்சயமான கவனத்தை கொடுத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நீ நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த நேரம் நான் உனக்காக எதுவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கு விரும்பியபடி எல்லா சந்தோஷங்களும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. பிரத்யங்கராவினுடைய அன்பிற்கு ஈடு இணை என்று எதுவும் கிடையாதல்லவா? இந்த பிரத்யங்கரா உன்னோடு நின்று உனக்கு எதையும் சொல்லாமல் விட்டு விடுவது கிடையாதல்லவா? நான் இருக்கும் காலம் மட்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது எதுவென்றாலும் அதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டுதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அவசரப்பட்டும் ஆத்திரப்பட்டும் எந்த ஒரு முடிவையும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் நீ எடுத்துவிடக்கூடாது. உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் மனநிலையையும் நாம் உணர்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரே வீட்டுக்குள் இருக்கின்றோம், ஒரே விதமான சூழ்நிலையில் வளர்கின்றோம். ஆனால் வெளியில் சென்று வீட்டிற்குள் வருகின்றவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையோடு இருப்பார்கள் என்பதனை நம்மால் சட்டென்று புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்குள் என்ன எண்ணங்கள் இருக்கிறது என்பதனையும் நம்மால் சற்றென்று தெரிந்து கொள்ள முடியாது. என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் இவை அத்தனையுமே நாம் கவனமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். நம்மை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே நாம் கவனமாக எந்த நிலையிலும் எடுத்து வைத்திருக்க வேண்டும்.
எந்நாளும் நாம் இருக்கின்ற இந்த வாழ்க்கை நமக்கு என்னென்ன அதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நாம் புரிந்து தெரிந்து இருக்க வேண்டும். நம்மை சுற்றி வருகின்ற ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையை நமக்கு என்னவாக மாற்றும் என்பதில் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பிற்கு என் பிள்ளை, நிச்சயமாக நீ எதையும் செய்வாய் என்பதனை நான் அறிவேன். நான் எனக்காகவெல்லாம் உன்னிடத்தில் எதையும் கேட்பது கிடையாது. உன்னை நீ பாதுகாத்துக்கொள், உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக காத்துக்கொள் என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்வேனே தவிர வேறு எந்த ஒரு விஷயங்களையும் நான் உன்னிடத்தில் சொல்வதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக எப்பொழுதுமே நான் உன்னை தொடர்கின்ற காலம் வரும்பொழுது அந்த இடத்தில் நின்று உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு விரும்பியதையெல்லாம் எப்பொழுதுமே நீ சரியாக முன்னின்று பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அம்மா சொல்லச் சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய கவனங்கள் சரியாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் உனக்கு அத்தனையையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் காலம். எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையுமே நீ தொலைத்து கொண்டும் வருந்தி கொண்டும் நிற்பதை விட உனக்கு நான் கொடுக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் நீ கவனமாக தெரிந்து கொண்டால் அது போதும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். மேலும் மேலும் பல சோதனைகளை கடந்து இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுதில் நமக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்மை துன்பப்படுத்திவிடும். அது போன்ற ஒரு விஷயம் நடக்காமல் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் விரும்பிய நன்மைகளை உடனடியாக ஏற்றுக்கொள்ள துணிய வேண்டும். எப்பொழுதுமே நமக்காக நாம் என்ன வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதை நாம் பெறுவதற்கு முயற்சி செய்வது போல நம்மோடு இருப்பவர்களுக்கும் அவர்கள் நினைத்தது எல்லாம் நடக்கிறதா, அவர்கள் ஆசைப்பட்டது எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கிறதா என்பதனை நாம் தானே கவனிக்க வேண்டும். என் குழந்தையே, பொதுவாக தன் வீட்டில் ஒருவருக்கு ஆறுதல் கிடைக்கவில்லை என்றால் அந்த ஆறுதலை வெளியில் சென்று தேடுவார்கள். தன் வீட்டில் தனக்கான சந்தோஷம் கிடைக்கவில்லை என்றால் அந்த சந்தோஷத்தை வெளியில் சென்று தேட முயற்சி செய்வார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரினுடைய செயல்பாடுகளும் இருந்து கொண்டிருக்கும். அப்படியானால் என்ன நடப்பதாக இருந்தாலும் ஏது நடப்பதாக இருந்தாலும் இந்த சூழ்நிலைகள் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொன்றையும் நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் எப்பொழுதும் குறையக்கூடாது. நம்மை நம்பியவர்களை நாம் ஒருபோதும் கைவிடக்கூடாது. அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய விஷயங்களை எப்பொழுதுமே சரியாகவே செய்து கொண்டிருக்க வேண்டும். அவர்களை எந்த நிலையிலும் நாம் நிச்சயமாக புரிந்து கொண்டு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நோக்கி அவர்களை தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு எப்பொழுதுமே உன்னை சரிபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் உன் வீட்டில் இதுபோன்று நடக்கின்ற மாற்றங்களுக்கு எப்பொழுதுமே உன் கவனம் அங்கே இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். அதாவது, உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவர் தன்னுடைய மனநிலை கொஞ்சம் பாதிப்படைந்தது போல இருந்து கொண்டிருக்கின்றார். அவரினுடைய கவனங்கள் எல்லாமுமே வெளிப்பக்கமாகத்தான் இருக்கின்றது. ஒரு சிறு பிரச்சனை வெளியில் நடந்தாலே அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மனது மிகவும் இளகிய மனது. சட்டென்று எதையுமே புரிந்து கொள்ள முடியாமல் பிரச்சனைகளை தூக்கி தலையில் சுமந்து கொண்டு அந்த பிரச்சனைகளுக்கு முடிவை பெற முடியாமல், வீட்டிலும் சொல்ல முடியாமல், அதற்கான முடிவாக தன் உயிரை விட்டுவிடுவது என்பது போன்ற ஒரு எண்ணத்தோடு இவர்கள் சுற்றி கொண்டு வருகின்றார்கள். என் பிள்ளையே, முன்பு போல அல்ல. இன்றிருக்கின்ற பிள்ளைகள் எதையுமே சட்டென்று சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே பட்டென்று ஒரு முடிவை எடுத்துவிட நினைக்கிறார்கள். இதுவெல்லாம் எல்லா நேரத்திலுமே அந்த இடத்திற்கு ஒத்து வராது. எல்லா சூழ்நிலையிலுமே அதை நாம் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாது. நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நாம் கவனமாக தெரிந்து கொள்ள நினைக்கும் நேரம் எல்லாவற்றையுமே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்ற எண்ணத்தை எல்லாம் விட்டொழித்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்குள் என்ன இருக்கிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றிருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் இதை தெரிந்து கொள்ள ஒருபோதும் முயற்சி செய்வதில்லை. இவர்கள் ஒருபொழுதும் இதற்காக மெனக்கெடுவதும் இல்லை. மேலாக இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கத்தான் முடிவெடுக்கிறார்களே தவிர ஒரு கஷ்டத்திற்குள் மூழ்கி அதற்கான தீர்வினை பெற இவர்கள் ஒருபோதும் எண்ணுவதில்லை. இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஒவ்வொரு விதமான முயற்சிகளையும் மன நிறைவையும் கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று யோசித்து இந்த வாழ்க்கையில் நாம் எதையுமே சிந்தித்து
எல்லா நிலையிலும் நமக்கான மாற்றத்தை தேடி பெறக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றிடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு இதனால் வரையிலும் கொடுத்திட்டது எல்லாமும் உன்னை எந்த அளவில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும். அம்மாவினுடைய அன்பிற்கு ஈடு இணை ஏதும் கிடையாது. இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பிற்கு நிச்சயமாக ஈடு இணை என்று எதையும் சொல்லிவிட முடியாது. உனக்காக நான் வருகின்ற நேரம் இந்த பிரத்யங்கரா உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து எல்லாவற்றையுமே உனக்கு நடத்தி தரக்கூடிய காலம் என்பதனை நீ மறக்காதே. அம்மா உன்னை தொடர்கின்ற இந்த நேரத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பங்களையும் விட்டுவிடாமல் உனக்கு நன்மைகளை நான் மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து கொடுக்க துணிந்திருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். மனதளவில் காயமடைந்திருக்கின்ற இவர்களுக்கு ஆறுதல் சொல்வது மட்டும் உன் வேலை அல்ல, அதற்கான தீர்வினை கொடுப்பதும் உன் வேலைதான். இவர்கள் எதையுமே யோசித்து இந்த வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று அந்த விஷயங்களை அவர்களுக்கு உறுதியாக நீ கொடுக்க வேண்டிய நிலை உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ எப்பொழுதுமே கவனத்தில் வைத்து கொண்டிருக்க வேண்டும். எதையுமே நீ தொலைத்துவிட நினைக்கக்கூடாது. என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் உணர்ந்த பிறகு இந்த வாழ்க்கை நமக்கு தருவதையெல்லாம் நாம் சற்று கவனிக்க வேண்டும். எப்பொழுதுமே பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் அதனை என்னவென்று யோசிக்க முடியாமல் தோல்விகளை சந்திக்க மனமில்லாமல் எதையுமே முடித்து கொள்ளத்தான் இந்த மனிதர்கள் யோசிக்கிறார்கள். எந்த விஷயத்தையும் தொடர இவர்கள் எண்ணுவது கிடையாது. அதே நேரம் பிரச்சனைகளை கண்டு எதிர்க்கவும் துணிவில்லை. இது போன்ற நிலையில் உன் குடும்பத்தில் ஒருவர் இருந்து கொண்டிருக்கின்றார். என் பிள்ளையே, எப்பொழுதுமே நாம் ஒருவரோடு ஒருவர் மனம் விட்டு பேச வேண்டும். இன்று என்ன நடந்தது? வெளியில் சென்று வந்தாயே, இந்த இடத்திற்கு போனாயே, அங்கு என்ன நடந்தது என்பதனை எல்லாம் வெளிப்படையாக ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டிருக்க வேண்டும். அப்படி பேசிக்கொண்டிருந்தால் மட்டும்தான் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே நம்மால் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடியும். நாம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். இனி என்ன நடந்தது என்பதனை இந்த பிரத்யங்கரா உனக்கு எடுத்துச் சொல்லும் நேரம் வரும் வரையிலும் நீ காத்து கொண்டிருக்காதே. உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய உயிரும் உன்னுடைய பொறுப்பல்லவா? எல்லோருக்கும் பொறுப்பானவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும் பொழுது அதை முன்னின்று தடுத்து நிறுத்துவது உன்னுடைய பொறுப்பு. இதை ஒருபோதும் நீ விட்டு விடாதே. உன்னை தேடி வருவதை ஒருபோதும் நீ தொலைத்து விடாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ இப்படியே விட்டு விடாமல் உனக்காக நான் கொடுக்கும் எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. நடந்து முடிந்ததை எல்லாம் எண்ணி கலங்காமல் உனக்கு நடப்பதை எல்லாம் நினைத்து நீ சந்தோஷப்படு. என்னாலும் இந்த பிரத்யங்கரா உடன் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருப்பேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். வரக்கூடிய காலகட்டம் உனக்கு எல்லாவற்றையுமே இனி எடுத்துச் சொல்லும் நேரம். உனக்கு வேண்டியதை எல்லாம் நான் முடிவாக நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பிற்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மனிதர்களும் ஈடு கொடுத்து விட முடியாது. நான் சொல்வதை புரிந்து கொண்டாயானால் எல்லோருடைய உணர்வுகளையும் பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களில் இருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறக்காது. இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் இருக்கும் காலகட்டம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக உணர்த்தும் என்பதனை மறந்து விடாது. நான் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை விஷயங்களையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது. என்னுடைய அன்பினால் நீ எதையும் மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதுதான் உண்மை. சுற்றி இருப்பவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு எந்த ஒரு தவறான முடிவுகளையும் எடுக்க விடாமல் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒன்றே ஒன்றுதான். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, நான் இருக்கிறேன் என்ற தைரியத்தை மட்டும் ஒருவருக்கு நாம் கொடுத்தோமானால் அவர்கள் பிரச்சனைகள் அத்தனையையும் உன்னிடத்தில் நிச்சயமாக பகிர்ந்து கொள்வார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் அதை உன்னிடம் சொல்லாமல் அவர்கள் விட்டுவிட மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. இந்த பிரத்யங்கரா உனக்காக நான் எந்த நிலையிலும் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் உன்னை தொடர்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை உன் வெற்றியை உனக்கு நிச்சயமாக்கி தரும் பொழுது நீ எல்லாவற்றையும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் எதையுமே விட்டு நீ தவிக்காதே. உன்னை தேடி வரும் பொழுது நான் இருப்பதும் உனக்கு புரிய வேண்டும். என் பிள்ளையை,
சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு ஒரு உயிரை எடுப்பது ஒன்றும் இந்த மனிதர்களுக்கு கடினமான காரியம் அல்ல. அதுபோன்ற ஒரு வாய்ப்புகளை நாம் உருவாக்கிவிடக் கூடாது. சிலர் பேசி பேசியே ஒருவரை தவறான முடிவுக்கு அழைத்து சென்று விடுவார்கள். அதனால் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தன் உயிரை மாய்த்து கொள்வது அதற்கு ஒரு முடிவு அல்ல என்பதனை புரிய வைக்க வேண்டும். நாம் நின்று அதனை சாதித்து காட்ட வேண்டும். அதனை எதிர்கொண்டு நின்றால் மட்டுமே அது நமக்கு நம் தைரியத்தை வெளிப்படுத்தும் ஒரு செயல் என்பதனை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனை அவர்களுக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவாகும் என்று ஏதுவாகும் என்றும் இனியும் கலங்காதே. உனக்கு நான் தரக்கூடிய எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு இதற்கு ஏற்றது போல நீயும் உன்னுடைய வாழ்க்கையை வாழத் தொடங்கு. யாருடைய எந்த ஒரு இழப்பும் உன் வாழ்க்கையில் நடக்க நீ காரணமாக இருந்து விடாதே. ஏனென்றால் அவர்களுக்கென்று இருக்கின்ற உறுதுணையை நீயாக இருக்கும் பொழுது உன்னுடைய ஒத்துழைப்பு அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடக் கூடாதல்லவா? உன்னுடைய நம்பிக்கையும் அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடக் கூடாதல்லவா? மனம் விட்டு பேசினால் எப்படிப்பட்ட பிரச்சனையும் காணாமல் போய்விடும் என்பதுதான் உன் தாயின் கருத்து. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.